ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு சில கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்குதுங்க. அதனால் அதுக்கப்புறமா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதத்தோட கிரகநிலை கிரக மாற்றங்கள் எல்லாம் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த பிப்ரவரி மாசத்துல புதன் கிரகமும் சூரிய கிரகமும் தான் பயிற்சியாக போகுது. இந்த பிப்ரவரி 4ஆம் தேதி மகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் கும்பராசிக்கும் 26ஆம் தேதி மீன ராசிக்கும் பிரவேசமாகறாருங்க. மற்றொரு பயிற்சியா பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் பயிற்சி தாங்க. சூரியன் பயிற்சி பிப்ரவரி 13ஆம் தேதி கும்பராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாருங்க. சந்திரனுடைய பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தினந்தோறுமே இருந்துகிட்டு தாங்க இருக்குது. இந்த சந்திர பகவான் சதய நட்சத்திரம் இருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மீண்டும் சதய நட்சத்திரத்துக்குள்ளே தாங்க போராட்டாதி நட்சத்திரத்தில் தன்னுடைய பயிற்சியை இந்த மாதத்தில் முடிக்க போகிறாரு. இந்த மாதத்தோட கிரகநிலையை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் குரு பகவானும் மிதுனத்தில் செவ்வாய் பகவானும் தாங்க வக்கர நிலையில் இருக்கிறாங்க. இது கூடவே கன்னி ராசியில் கேது பகவான் இருக்கிறாரு. மகர ராசியில் பார்த்தீங்கன்னா அதாவது புத ஆதிக்க யோகமே இருக்குதுங்க. கும்பத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. அதுவும் மூல திருக்கோண ஸ்தானத்தில் தாங்க அமைஞ்சிருக்கிறாரு. மீனத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறாருங்க. அதுவும் உச்ச நிலையில இருக்கிறாரு. இது மாதிரியான கிரக மாற்றங்கள் மூலமா இந்த பிப்ரவரி மாசத்துல மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு இப்ப தொடர்ந்து பார்க்கலாங்க. இதுல மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த சில வாரமாகவே இந்த கிரகநிலை சாதகம் இல்லாமல் தாங்க இருந்தது. அதனாலே தடை, மனக்குழப்பம், குடும்பத்தில் பிரச்சனை இது மாதிரிலாம் நிறையவே இருந்திருக்குங்க. இனிமேட்டுக்கு அடுத்ததாக வரக்கூடிய பயிற்சிகள் மூலமாக இவங்களுக்கு ஓரளவு சாதகமான பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க. பல கிரகங்களோட இடமாற்றம் இந்த பிப்ரவரி மாதத்தில் நடக்கிறதுனால இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி ரொம்பவே அபாரகரமாக இருக்க போகுதுங்க. இது கூடவே இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் தொழில் வளர்ச்சி, வியாபாரம், வேலை, திருமணம், கல்வி, பொருளாதார பிரச்சனை, கடன் இது மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து பார்க்கலாங்க. அது கூடவே இந்த மிதுன ராசிக்காரங்க எந்த மாதிரியான விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாசத்துல பொது பலன்கள் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கிரகங்களோட சேர்க்கை மற்றும் பயிற்சி மூலமா நிறைய தடைகள், சோதனைகள் இது எல்லாமே இருந்திருக்குங்க. இது கூடவே குடும்பத்தில் நிறைய மனஸ்தாபங்கள், அவமானங்கள் கூட உங்களுக்கு இருந்திருக்கும். இது மாதிரியான சூழ்நிலை எல்லாமே நீங்கி இந்த மாதம் நல்ல மகிழ்ச்சியும் நிம்மதியும் தாங்க கிடைக்க போகுது. அது கூடவே இந்த மாதம் உங்களோட தொழிலில் நல்ல அமோகமான வளர்ச்சியெல்லாம் எடுக்க போகிறீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா குடும்ப சூழ்நிலை ரொம்பவே சுமூகமாக தாங்க இருக்கும். தடைகள் எல்லாமே விலக போகுது. உங்கள் கைக்கு வர வேண்டிய பணம் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது எல்லாமே கிடைக்குங்க. கடன் சுமை கூட உங்களுக்கு குறைவன் தான் போகுது இந்த மாதத்தில். இது கூடவே பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு வளர்ச்சியெல்லாம் கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் கிடைக்க போகுது. பாகப்பிரிவினை ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நல்ல விதமாக முடியுங்க. ஆன்மீக பயணம் இந்த மாதம் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு கூட நிறையவே இருக்குது. அந்த வாய்ப்பை நல்லா யூஸ் பண்ணி ஆன்மீக பயணங்களை போயிட்டு வாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 8ஆம் இடத்துல அமர்ந்து தாங்க இந்த மாதத்தை துவக்கி இருக்கிறாரு. ராசியில் செவ்வாய் பகவானும் வக்கர நிலையில் தான் அமர்ந்திருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வியாபாரம் தொடர்பான புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அடையுங்க. அதனால இந்த டைம் நீங்க ஏதாவது தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் பண்ணலாங்க. இது கூடவே அதற்கான இடம் கூட பார்த்து வச்சுக்கலாம். 8ல் புதன் இருக்கிறத ஒரு தடையாவே நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு மடைமாற்றமாக தான் இது இருக்க போகுது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால நல்ல ஒரு பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குங்க. ஆனால் ராசியில் ஏற்கனவே சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால வியாபாரம் மூலமாகவும் வெளிநாட்டு தொடர்பு வியாபாரம் மூலமாகவும் நல்ல ஒரு வருமானமான உங்களுக்கு பெருக்க போகுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் குரு வக்கர நிவர்த்தி பயிற்சியெல்லாம் ஆக போகுதுங்க. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தோட துவக்கத்திலேயே வக்கர நிவர்த்தி அடைகிற குரு பகவானால் வாழ்க்கை துணையோட நல்ல ஒரு மாற்றம்லாம் ஏற்படுங்க. இது கூடவே தொழில் சார்ந்த சிக்கல்லாம் நிவர்த்தியாகவும் தான் போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த சண்டை, கருத்து வேறுபாடு, மனஸ்தாபங்கள், மனக்கசப்பு இது எல்லாமே நீங்க போகுதுங்க. உங்களை ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போவீங்க யாராவது ஒருத்தர். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்க பெண்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் கோபம் அதிகமாக இருந்தாலுமே கூட அவங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று மௌனம் தாங்க. அதை வச்சு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையுமே சரி செஞ்சுடுவாங்க. நீங்கள் வெளியிடங்களுக்கு எங்கேயாவது போய் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இந்த மாதம் இருக்குதுங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்க திருமண வயதில் இருக்கிறீங்க அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் திருமண
திருமணமாகறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஏற்கனவே தடைப்பட்டு இருந்த திருமணம் இல்லைன்னா வரன் பார்த்து அமையல அப்படிங்கன்னு சொல்றது எல்லாமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஆக போகுதுங்க. இது கூடவே குழந்தை பாக்கியம் அமையறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. இல்லை குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க, ட்ரீட்மெண்ட்ல இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே இந்த மாதம் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. இந்த மிதுன ராசிக்காரங்க வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா பாக்கியவான்களாக தாங்க இருக்க போகிறாங்க. ஏன்னா மாணவர்கள் வந்து அடுத்த கட்ட கல்வி நிலையை நோக்கி தான் நகர்ந்துக்கிட்டு போக போகிறீங்க. நல்ல ஒரு படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க. இது கூடவே உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. இதுவே தொழில் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சிக்கல்கள் எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களால் பிஸ்னஸ் வந்து கரெக்டாக ரன் பண்ண முடியல அப்படின்னா இப்போ அந்த தடைகள் எல்லாமே நீங்கி நல்லா தாங்க நடக்க போகுது. அதனால் சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நோக்கி தான் இனிமேட்டுக்கு உங்கள் பயணம் வந்து இருக்க போகுதுங்க. சமூகத்தில் வந்து உங்களுக்கான மதிப்பு மரியாதை எல்லாமே அதிகமாகுங்க. இது கூடவே புதுசாக வேலை செய்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ அதெல்லாம் கிடைக்கும். இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு ரிசல்ட்லாம் கிடைக்க போகுதுங்க. நீங்கள் ஏற்கனவே வேலையில் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து நீங்கள் வேலையில் வந்து ஏதாவது இடமாற்றம் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்குங்க. அதனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு வேலை சம்மந்தமாகவும் ரொம்பவே நல்லா தாங்க இருக்க போகுது. இது கூடவே உங்களுக்கு சம்பள உயர்வு கூடிய ஒரு இடமாற்றம் கூட அமையலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் இன்னொரு பயிற்சி கூட இருக்குதுங்க. அதுதான் இந்த சூரியன் பயிற்சிங்க. ஏன்னா இந்த பிப்ரவரி மாதத்தோட முதல் 2 வாரங்களில் வந்து சூரியன் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருந்து மறையிறதுனால பல அவமானங்களை வந்து நீங்கள் பார்த்துருக்கலாங்க. அந்த நிலை எல்லாமே இப்போ மாறப்போகுதுங்க. உங்களுக்கு செல்வாக்கு தான் உயரப்போகுது. உங்களை வந்து இளக்காரமாக நினச்சவங்க கூட இப்போ உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவில் இருக்க போகுதுங்க. தந்தை வழி இல்லைன்னா தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறவங்க மூலயமா நல்ல ஒரு ஆதாயம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களோட பேச்சை கேட்காம எதிர்த்துக்கிட்டு நின்னவங்க கூட இப்போ வந்து உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு தாங்க இருக்க போகிறாங்க. அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்கள் பேச்சு கேட்டு தான் வீட்டில் எல்லாருமே நடந்துக்குவாங்க. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் நடக்கக்கூடிய சனி பயிற்சி மூலமா இந்த மாதமே அதற்கான தாக்கம் வந்து இருக்கிறதுனால இதுக்கு பலன் கூட இருக்குதுங்க. ஏன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து சனி பகவான் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறது மூலயமா புதனும் இணையுதுங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா உங்களோட முயற்சிகள் எல்லாமே பலன் தரக்கூடிய வகையில் தாங்க இருப்போகுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வருமானம் வந்து உங்களுக்கு அதிகமாகுங்க. பொருளாதார நிறைவுக்கு வந்து எந்த ஒரு குறையுமே ஏற்படாமல் தாங்க இருக்க போகுது. இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த புதன் பகவான் வந்து 10ஆம் இடத்துல உட்கார்றதுனால 26ஆம் தேதிக்கு மேலே நல்ல ஒரு யோகமான காலமாக தாங்க உங்களுக்கு இருக்க போகுது. சுக்கரனும் உச்சமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு பலனெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வியாபாரிகளுக்கு தாங்க ஒரு பொற்காலம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். வணிகத்தில் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து பல மடங்கு வந்து நீங்கள் விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. அது ரொம்பவே உங்களுக்கு சக்ஸஸாக தான் கொடுக்க போகுது. தொழிலில் வந்து நீங்கள் தொட்டது எல்லாமே பொண்ணாகத்தாங்க போகுது. சின்ன சின்ன முயற்சிகள் கூட உங்களுக்கு வெற்றி வந்து கொடுக்குங்க. ஏன்னா இந்த சனி பகவானும் புதன் பகவானும் வந்து உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபமெல்லாம் கொடுக்குற வகையில் தாங்க அமைஞ்சிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா கொழுத்த லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுதுங்க. வேலையில் வந்து திடீர் பண வரவெல்லாம் கூட உங்களுக்கு கிடைக்குங்க. இது கூடவே சம்பள உயர்வுமே கிடைக்கும். பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வு தாங்க கிடைக்க போகுது. அதுக்கான சனி பகவான் வந்து அருள் தான் உங்களுக்கு கிடைக்கவும் போகுது. எங்கேயாவது கடன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த கடன்லாம் இப்போ வசூலாகுங்க. இல்லை நீங்கள் எங்கேயாவது கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த கடன்லாம் கூட இப்போ கட்டி முடிச்சிடுவீங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க தொழில் தொடர்பாக. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து சுக்கிர பகவானோட கிரக மாற்றம் கூட இருக்குதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதத்தில் ஃபர்ஸ்ட்ல இருந்தே மே மாதம் வரைக்குமே இவர் மட்டும்தாங்க மாறாமல் ஒரே இடத்துல இருக்கிற முக்கிய கிரகமாக அமைஞ்சிருக்கிறாரு இந்த சுக்கிர பகவான். மிதுன ராசிக்கு சுக்கிரன் பகவான் உச்சமாக அடைகிறது மூலிமா பல விதத்தில் வந்து அபிவிருத்தியை வந்து ஏற்படுத்தினாலுமே கூட கொஞ்சம் விரயத்தையுமே கொடுப்பாருங்க. ஆடம்பர பொருட்களை நீங்கள் வாங்குவதிலே ரொம்பவே ஆர்வம் காட்டுவீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸு, ட்ரெஸ்ஸு இல்லைன்னா வீட்டுக்கு தேவையான ஏதாவது ஆடம்பர பொருளெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்குவீங்க. இந்த செலவுகளை நீங்கள் இப்போ செய்கிறது மூலமாக இதெல்லாம் வீண் செலவுகளாக ஆக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த தடையெல்லாமே நீங்கி இப்போ வந்து அது உங்கள் கைக்கு கிடைக்கிற காலமாக தாங்க அமைஞ்சிருக்குது. இந்த மிதுன ராசிக்காரங்க வந்து இந்த மாதத்தில் எந்த மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து செலவு விஷயத்தில் தாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா தேவையில்லாத செலவுகளாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பண வரவு வந்து தாராளமாக இருந்தாலுமே கூட நீங்கள் செய்யக்கூடிய தேவையில்லாத செலவு மூலமா ஏதாவது கடனில் சிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வரலாங்க. அதனால் பிபி, சுகர் இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அஜீரண கோளாறுகள் கூட ஏற்படலாங்க. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் வந்து கிரக மாற்றங்களுக்கு பிறகு இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. பரிகாரமாக பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமிக்கு முல்லை மலரை போட்டு வணங்குவது மூலயமா நல்ல பலன்கள்
எல்லாமே கிடைக்குங்க. இது மாதிரி யாரெல்லாம் மகாலட்சுமி வழிபாடு வீட்டில் செய்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே இந்த மகாலட்சுமி தாயாரை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.